வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X6 ப்ரோ இதோடைய ஃபார்மட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சு மொபைல். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணும்போது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அது வந்து கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணிவிட்டு கீழே போட்டார். ஸோ போட்ட அடுத்த செகண்ட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா டமால் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்பிளே வந்து கண்ணாடி தான். ஸோ நீங்கள் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே போடலை, ஒரு டூப்ளிகேட் டிஸ்பிளே தான். ஸோ அதில் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகாது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ அந்த டிஸ்பிளே குவாலிட்டி எதை வச்சு சொல்கிறோன்னா அந்த பிரைட்னஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த பிரைட்னஸ் ஃபுல்லாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராகவே பிரைட்டாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே லோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான். இருந்தாலும் நீங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் உடஞ்ச ஒரு மொபைல், டிஸ்பிளே உடஞ்ச ஒரு மொபைலுக்கு என்ன தான் நீங்கள் எவ்வளோ தான் காசு செலவு பண்ணி டிஸ்பிளே போட்டிங்கனாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் திரும்ப செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை சேல் பண்ணிவிடுங்க, இல்லை எக்ஸ்சேஞ்சில் வேறு மொபைல் பை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபார்மட்டிங் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபார்மட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேட்ரி பர்சன்டேஜ் மினிமம் ஒரு 80% வச்சுங்க. பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 34 தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபார்மட்டிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் பாட்டமில் வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அடிஷ்னல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட்னு இருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ரி ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். ஸோ இந்த எரேஸ் ஆல் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் என்ன இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அபவுட் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஏதோ ஹைப்பர் ஓஎஸில் ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று காமிக்குது. ஓகே, போக்கோ X6 ப்ரோ 8GB RAM 256GB வேரியண்ட் என் கையில் இருக்கிறது. அதில் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 83.5GB அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த 83.5GB அப்படிங்கிறது ஆக்குப்பைடு. ஸோ அப்போ அவைலபிள் பார்த்திங்கன்னா 172GB கிட்ட இருக்குது. ஸோ என் கையில் இருக்கிற மொபைல் ரன் ஆகக்கூடிய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 15 அண்டு ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் பார்த்திங்கன்னா 1.11.2025 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எரேஸ் ஆல் டேட்டாவை கொடுக்குறோம். ஸோ எரேஸ் ஆல் டேட்டா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பின் நம்பர், பாஸ்வேர்டு ஏதாவது கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமா ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுலேயும் நமக்கு வந்து டைம் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் போல இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் பேக்கப் எடுக்கணுன்னா அதில் இருக்கிற டேட்டாஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பேக்கப் எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எரேஸ் ஆல் டேட்டாவை கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லி எரேஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கும்போது உங்களுடைய மொபைலில் இருக்கிற பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன் எதையுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒருவேளை சப்போஸ் அந்த மாதிரி கேஸ் இருக்காது, ஒருவேளை கம்மியான பர்சன்டேஜ் போட்டு ரொம்பவே டைம் எடுக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பேட்ரி மட்டும் சார்ஜ் போட்டு இன்சர்ட் பண்ணி சார்ஜ் மட்டும் என்ன போட்டு விடுங்க. அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் 80% மினிமம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே மொபைலை ஒரு இடத்துல வச்சுருங்க, டச் பண்ணாதீங்க. அது திரும்ப எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப பூட்டப் ஆகிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி நீங்கள் புது மொபைல் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எல்லா ஆப்ஷனும் கேட்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைலில் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. ஸோ உங்களில் யாராவது இந்த போக்கோ X6 ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட்டிங் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஹீட்டிங்கால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு ஏதாவது லேக் ஆகுதோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்படின்னாக்கா ஹீட்டிங் இஷ்யூன்னு அர்த்தம். வெறுமனே ஹீட் ஆகுது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா அது நார்மலாக எல்லா மொபைல்லையும் இருக்கிறது தான். ஸோ ஹீட்டிங் இருக்கா இல்லை ஹீட்டிங்கால் உங்கள் மொபைலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நமக்கு ஹைப்பர் ஓஎஸ் காமிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணுறோம். ஸோ இது நம்ம செட்டப் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆட்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பர்சனலைஸ்டு ஆட்ஸ்னு ஏதாவது கேட்கும், இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸ்னு ஏதாவது கேட்கும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் சிம் கார்டு கேட்குது, இது நமக்கு தேவையில்லை.
ஸோ நெட்வொர்க்கும் தேவையில்ல, இப்போதைக்கு பேட்டர்ன் எதுவும் தேவையில்ல நமக்கு. ஓகே, ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டிங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேலை செய்யும். நீங்கள் லோக்கலில் ஷாப்பில் டிஸ்பிளே போட்டிங்க அப்படின்னா மேபி ஒர்க் ஆகாது இன் டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி கூகுள் சர்வீசஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் உள்ளே போகும். ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன் இருக்கும், இல்லை இதில் நமக்கு பேசிக் செட்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ, மெயினாக பர்சனலைஸ்டு ஆட்ஸ் இது நமக்கு டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்டு நெக்ஸ்ட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் வேணான்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆட்டோ அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்டேட் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரேஜில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க. அதோட உங்களுடைய பர்மிஷனோடு அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறதா போட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. தேவையில்லைன்னா அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க, அதை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த செட்டிங்ஸை. ஸோ இதுலேயும் இந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டர்னு தனியாக ஒரு இடத்துல கேட்குது. ஸோ அதை நீங்கள் அக்ரி வேணுன்னா கொடுத்துங்க, நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப் ட்ராயர் வேணுமா அப்படிங்கிறதையும் கேட்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெஸ்டர் நேவிகேஷன் கேட்குது. ஸோ அதையும் ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் எப்படி ஆகுமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் ஆகுது. ஸோ உங்கள் மொபைலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் ஒரு தடவை பேக்கப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஆப்ஸை மட்டுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் ப்ராப்பராக நீங்களே அப்டேட் பண்ணுங்கள் மேனுவலாக. ஆட்டோ அப்டேட் மட்டும் தயவு செய்து கொடுக்காதீங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் முடிஞ்ச உடனே கண்டினியூ கேட்குது. ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் முடிஞ்சிடுச்சு. ஸோ மொபைல் லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஸ்வைப் டவுன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மெனு பார் நோட்டிஃபிகேஷன் பார் கரெக்டாக வருது. பட் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்லாம் நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அடுத்ததாக நான் வந்து இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு பவர் மெனு தான் வேலை செய்யணும். ஸோ அந்த செட்டிங்ஸ் இதுலேயும் வேலை செய்யலை. ஸோ அதுலேயும் நான் ஸ்விட்ச் டு செட்டிங்ஸில் போயிட்டு எனக்கு பவர் பட்டன் பண்ணால் பவர் மெனு மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பவர் பட்டன் அண்டு வால்யூம் அப்பு பட்டன் ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பவர் ஆஃப் கேட்கும். ஓகே, இப்போ நான் செட்டிங்ஸில் மாற்றிட்டேன். இப்போ நான் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோம்னா திரும்ப கூகுள் அசிஸ்டன்ட் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரில. ஸோ இது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் தான் ஓப்பன் ஆகுது பவர் மெனு நான் ப்ரெஸ் பண்ணாலும். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அபவுட் ஃபோனில் பார்த்தோம்னா நமக்கு 24 GB 24.8 GB நமக்கு யூஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு தேவையானது நிறையாவே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா 231.2 GB நமக்கு அவைலபிளில் காமிக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றும் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.